بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக ஓலவல் பரீட்சைக்கு அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது 55வது வகுப்பாக காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் ஓலவல் பரீட்சைக்காக அரபு மொழி பாடத்தில் அல் அரபியத்துல் இன்னாசியின் என்ற அந்த புத்தகத்துடைய இரண்டாவது பாகம் ஜுஸு சானி இரண்டாவது பாகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். அந்த பாட புத்தகத்தில் நாங்கள் இறுதி பகுதிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருப்பது போன்று எக்ஸாம் பேப்பர்ல பெரும்பாலும் இந்த இறுதி பகுதி அல்லது இறுதி அரை பகுதி தான் பெரும்பாலும் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பகுதி. எனவே இந்த பகுதிகளை நீங்க கட்டாயமாக ஒழுங்கா படிச்சு கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஃபிஸ்ஸூகி என்ற இந்த பாடத்தை நாங்கள் பார்ப்போம், ஆரம்பமாக பார்ப்போம். இன்னும் ஓரிரு பாடங்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, அப்ப ஃபிஸ்ஸூக் எல்லாருக்கும் தெரியும். சூக்கண்டா கருத்து சந்தை, மார்க்கெட். சரியா? சூக்கண்டா கருத்து என்ன? சந்தை அல்லது மார்க்கெட் அல்லதுல இங்கிலீஷ்ல மார்க்கெட். அப்ப ஃபிஸ்ஸூக் என்று வரக்குள்ள சந்தையில் என்று வரும். ஓகே, அப்ப இது ஒரு உரையாடல், ஹிவார், தாய்க்கும் மகனுக்கும் இடையிலான ஒரு உரையாடல். அல் ஹிவாரு பைனல் இப்னி வல் சரியா? சின்ன ஒரு உரையாடல். ஓகே, அப்ப இதுல பாருங்க, இப்ன் அவர் சொல்றாருன்னா, ரைட், ஓகே, கொஞ்சம் வரீங்க. ரைட், உங்களுக்கு விருப்பமா இருந்தா இதை நீங்க ஹிவார வாசிச்சு காட்டலாம். யார் சார்? 2 பேருக்கு வாசிங்க பார்க்க. ஓகே, ஓகே, ஓகே. ஃபாத்திமா, நான். ரைட்டா? ஓகே, ஃபாத்திமாவோட வேற யாரு? ஓகே, ரைட், நீங்க பின். ஓகே, அப்ப என்ற இதுல யாரு வாரது? சரி, நான் உம்மாக வாரேன். இபின், ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. أنا ذاهب إلى السوق يا أمي. هل ستذهب وحدك؟ نعم، سأذهب وحدي. أريد أن أشتري بعض الكتب. هناك مكتبة كبيرة في وسط المدينة. نعم، أعرف مكانها. هي أمام الحديقة، أليس كذلك؟ بلى، خذ هذه الفلوس معك. شكرا يا أمي. أخذت بعض الفلوس من الوالد. لا تتأخر في السوق ولا تلعب في الطريق. لا تخافي يا أمي، أنا الآن رجل كبير. ஓகே, சரி. அப்ப ஹிவார நாங்க 2 பேரும் வாசிக்கொள்ளே பெரும்பாலும் உங்களுக்கு இந்த பெரும்பாலான பகுதி விளங்கி இருக்கும். சரி, ஓகே, பாருங்க. ஆனா தாஹிபுன் இல சூகி யா உம்மி. சரி, அன தாஹிபுன் இல சூகி யா உம்மி. தாயே, என்னுடைய தாயே. ஓகே, என்னுடைய தாயே, நான் சந்தைக்கு செல்கிறேன்.
உங்களை ரெண்டுமாய் மொழிபெயர்க்கலாம். நான் சந்தைக்கு செல்லக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று சொல்ல மேலும் நேரடியாக, அல்லது நான் சந்தைக்கு செல்கிறேன், என்னுடைய தாயே நான் சந்தைக்கு செல்கின்றேன். ஓகே, அல்லும் அப்ப தாய் சொல்ற இல்லையா, தாய் ஹல் சதஸ்ஹபு வஹ்தக். உங்களுக்கு தெரியும் ஹல் என்பது கேள்விக்காக நாங்க பயன்படுத்துகின்ற சொல். சதஸ்ஹபு என்றா நீ போகிறாய், நீ போவாய். இப்ப ஹல் சதஸ்ஹபு என்றா நீ போவாயா, நீ போவாயா என்பது தான் கருத்து. இந்த வஹ்தக் என்ற சொல் என்ன கருத்துல வாரு தெரியுமா? வஹ்தக் என்ன, யாரு தெரியும்? தனியாக. தனியாக, தனியாக. அப்ப ஹல் சதஸ்ஹபு வஹ்தக்கண்டா நீ தனியாக போகிறாயா, நீ போவது தனியாகவா அல்லது நீ தனியாக போகிறாயா. இந்த வஹ்த் என்ற சொல்லிக்கிற இல்லையா, வஹ்த் என்ற சொல்லோட இந்த லமீரை இணைச்சி விரும்பின மாதிரி சொல்லலாம். இங்க நீங்க பாருங்க, வஹ்தி என்று இருக்குது. அப்ப நான் என்று வரக்கொள்ள வஹ்தி என்று வரும், நீ என்று வரக்கொள்ள வஹ்தக என்று வரும், அவன் என்று வரக்கொள்ள வஹ்தஹு என்று வரும், அவள் என்று வரக்கொள்ள வஹ்தஹா. ஃபாத்திமா சதஸ்ஹபு வஹ்தஹா இல சூக். உதாரணமாக ஃபாத்திமா தனியாக சந்தைக்கு செல்கின்றாள். முஹம்மத் சயஸ்ஹபு வஹ்தஹு இல சூக். முஹம்மத் தனியாக, வஹ்தஹு தனியாக சந்தைக்கு செல்வார், செல்வார். ஓகே, அப்ப இந்த லமீரை பயன்படுத்தி எங்களுக்கு சொல்லலாம். வஹ்தஹு, வஹ்தஹா, வஹ்தக, வஹ்தகி, வஹ்தி. ஓகே, அப்ப ஹல் சதஸ்ஹபு வஹ்தக, சரியா, நீங்க தனியாக போவீங்களா, சரியா, நீங்க தனியாகவா போவீங்க அல்லது தனியாக போவீங்களா. தாய் என்ன சொல்ற? நஅம், ஆம், எஸ், நஅம் சஅஸ்ஹபு வஹ்தி. விலகினா இப்ப சஅஸ்ஹபு நான் போவேன், எப்படி போவேன்? வஹ்தி தனியாகவே போவேன். சஅஸ்ஹபு வஹ்தி நான் தனியாகவே போவேன், நான் தனியாக போவேன். உரீது அன் நான் விரும்புகின்றேன், உரீது நான் விரும்புகின்றேன். எதை விரும்புகின்றேன்? அன் அஸ்தரிய வாங்குவதற்கு விரும்புகின்றேன். விளங்கினா, வாங்குவதற்கு விரும்புகின்றேன். அப்போ உங்களுக்கு இந்த உரீது என்ற சொல் அதோட சேர்த்து, சரியா, உரீது அதோட அன் என்ற சொல்ல போட்டு, சரி, விருப்பமான உங்களுக்கு ஃபிஅலுல் முலாரி ஒன்று போடலாம், நிகழ்கால வினைச்சொல் போட்டு நீங்க விரும்பின வாக்கியத்தை அமைக்கலாம். இப்ப உரீது அன் அஸ்தரிய நான் வாங்குவதற்கு விரும்புகின்றேன், உரீது அன் அக்துப நான் எழுதுவதற்கு விரும்புகின்றேன், உரீது அன் அக்ரஅ நான் வாசிப்பதற்கு விரும்புகின்றேன், உரீது அன் நத்பக நான் சமைப்பதற்கு விரும்புகின்றேன். உரீது அன் அஸ்தரிய நான் வாங்குவதற்கு விரும்புகின்றேன். எதை விரும்புகின்றேன்? பஅல் குதுப் சில புத்தகங்களை. பஅலண்டா சில, அல் குதுப் அண்டா புத்தகங்கள். அப்ப பஅல் குதுப் அண்டா சில புத்தகங்களை நான் வாங்குவதற்கு விரும்புகின்றேன். சரியா? ஓகே, அப்ப தாய் ஞாபகப்படுத்துறா, ஹுனாக மக்தபத்துன் கபீரத்துன் ஃபி வஸத்தில் மதீனா. ஹுனாக அங்கே, ஹுனாக என்ற சொல்லுக்கு அங்கே என்பதுதான் கருத்து. ஆனா ஒரு வாக்கியத்தின் ஆரம்பத்தில நக்கிரா, நக்கிராண்டா என்ன? லம்மத்தைன், ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், அதான் நக்கிராட அடையாளங்கள். நக்கிராவை கொண்டு வாக்கியத்தை ஆரம்பிக்க இயலாது என்ற காரணத்தால இந்த சொல்ல பயன்படுத்துவாங்க, ஹுனாக்க. சரியா? இப்ப ஹுனாக்க என்ற சொல்லுக்கு நீங்க அங்கே என்று சொல்ல மேலும், ஹுனாக்க என்ற சொல்லு கருத்து கொடுக்காமல் இருக்க மேலும் பிரச்சனை இல்லை. ஆனா எக்ஸாம் பேப்பர்ல நாங்க கருத்தை கொடுக்கிறது நல்ல மெலியா, ஹுனாக்க அங்கே என்று சொன்னா சரி. மக்தபத்துன் ஒரு வாசிக சாலை, மக்தபத்துன் கபீரத்துன் பெரிய. அப்ப மக்தபத்துன் கபீரத்துன் பெரியதொரு வாசிய சாலை உண்டு. எங்க? ஃபி வஸத்தில் மதீனா. மதீனாண்டா நகரம், ஏன்னா நகரம், வசத்தண்டா மத்தி. அப்ப ஃபி வஸத்தண்டா மத்தியில், மத்தியில், சரியா, ஃபி வஸத்தில் மதீனா நகரத்தின் மத்தியில் பெரியதொரு வாசிய சாலை உண்டு. அப்ப அங்கு நகரத்தின் மத்தியில் பெரியதொரு வாசிய சாலை உண்டு என்று தாய் சொல்றா. ரைட், அவருக்கு மகன் என்ன சொல்றா? ரைட், ஓகே, நாம்
ஆம் நஅம் அஅரிஃபு மகானஹா. ஓகே, அஅரிஃபு மகானஹா. அஅரிஃபு நான் அறிகிறேன், நான் அறிகிறேன். ஐ நோ, நான் அறிகிறேன். மகானஹா, இந்த ஹா இந்த லமீர் எதை நோக்கி மீளுது சொல்லுங்க பார்க்க. இந்த லமீர் பிரதி பேரழியா, இந்த ஹா எதை நோக்கி மீளுது? மகானஹா. வசத்தில் மதீனாவை நோக்கி. வசத்தில் மதீனா மதீனாவா இல்லாட்டி வசத்துல் மதீனா? மக்தபா. மக்தபாவா. மக்தபாவை நோக்கி தான் மீளுது, மக்தபாவை தான் குறிக்கும். நான் அரிப்பு மகானஹா, நான் அதன் இடத்தை அறிவேன். அதன் இடத்தை என்றா அந்த மக்தபாவுடைய அந்த மக்கானல் மக்தபா, சரியா, வாசியசாலையின் இடத்தை நான் அறிகிறேன் என்றதான் கருத்து. அப்ப நான் அரிப்பு மக்கானஹா, ஆம் நான் அதனது இடத்தை நான் அறிகிறேன். ஹிய அது, அமாமல் ஹதீகா. ஹிய என்று வந்து எதை குறிக்குது? மக்தபா தான் குறிக்குது. அந்த வாசியசாலை அது அமாமல் ஹதீகா, தோட்டத்தின் முன்னால் உள்ளது, தோட்டத்தின் முன்னால் உள்ளது. அலைச கதா அலிக், அப்படித்தானே? அலைச கதா அலிக், அப்படி இல்லையான்றதான் கேட்கிறேன். அப்படி இல்லையா? சரியா, அப்படி இல்லையா? ரைட், ஓகே, அதான் முடியட்டும்னா. ஓகே, ரைட், பாருங்க. ரைட், அப்ப அலைச கதாலிக்கண்டா கருத்து எப்படி வரும் சொல்லுங்க பார்க்க. அலைச கதாலிக்கண்டா என்ன? அலைச கதாலிக், சொல்லுங்க பாத்திமா. அலைச அப்படி இல்லை கதாலிக், தானே. அப்படி இல்லை தானே. அப்படி இல்லை தானே என்பது, அதாவது நாம் ஆரிஃபு மக்கானஹா, ஆம் நான் அதன் இடத்தை அறிகிறேன். ஹி அமாமல் ஹதீகா, அது தோட்டத்தின் முன்னால் உள்ளது. அலைச கதாலிக், அப்படி இல்லையா? அப்படி இல்லையான்னு கேட்கிறது எனக்கு கருத்து. சரியா. பலா, பலாண்டா கருத்து ஆம் என்பது தான் கருத்து, பலா. ஆனா இந்த பலாண்ட சொல்ல வச்சு இல்லை என்ற கருத்து வரக்கூடிய இடங்களும் நீக்குது. சரியா, அதை நாங்க இப்ப விளங்கப்படுத்த தேவைன்னு இல்லை. நீங்க சும்மா பலாண்டா ஆம் என்ற கருத்தை எடுத்துக்கொண்டா சரி. ஓகே, இப்ப நாங்க கேட்கிற கேள்விக்கு இப்ப அதாவது நாம் என்றாலும் ஆம் தான், பலா என்றாலும் ஆம் தான். இப்ப நாங்க இப்படியான கேள்வி கேட்கல, நாம் என்ற சொல்ல பயன்படுத்தினா வேற கருத்துலையும், பலா என்ற சொல்ல பயன்படுத்தினா வேற கருத்துலையும் வரும். ஓகே, அது தேவையில்ல. ஆம், எஸ், ஆம் என்று போட்டு கொண்டா சரி. ரைட். ஹுத் ஹாதிஹில் ஃபுலூஸ் மஅக், ஹுத் எடுத்துக்கொள். ஹுத் ஹாதிஹில் ஃபுலூஸ், ஃபுலூஸ் என்ன? என்ன ஃபுலூஸ் என்ன? நாணயம். நாணயங்கள், சரியா, நாணயங்கள். ஹுத் ஹாதிஹில் ஃபுலூஸ், இந்த நாணயங்களை நீ எடுத்துக்கொள். மஅக், உன்னுடன். ஓகே, நீ இந்த நாணயங்களை நீ உன்னுடன் எடுத்துக்கொள். ஹுத்
ஹாதிஹில் ஃபுலூஸ் மஅக். அப்ப தாய் சொல்றா, தாய் கிட்ட சொல்றா, சுக்ரன் யா உம்மி, சுக்ரன் நன்றிகள், சுக்ரன் யா உம்மி என்னுடைய தாயே நன்றிகள் உரித்தாகட்டும். அகல்து பஅல் ஃபுலூஸ் மின் வாலிதி. சரியா, அகல்து நான் எடுத்தேன், பஅல் ஃபுலூஸ் சில நாணயங்களை, மின் வாலிதி என்னுடைய தந்தையிடமிருந்து, மின் வாலிதி என்னுடைய தந்தையிடமிருந்து நான் சில புத்தகங்களை எடுத்தேன், சாரி சில நாணயங்களை நான் எடுத்தேன், ஃபுலூஸ் சில நாணயங்களை நான் எடுத்தேன். ஓகே, லா தத்தஅஹர் ஃபிஸ் சூக், சந்தையில் நீ தாமதமாகாதே. தஅஹர என்ற கருத்து என்ன? தாமதம் அடைந்தான். ஏன்னா தஅஹர யதஅஹரு தாமதம் அடைகின்றான். அப்ப தத்தஅஹரு என்றா நீ தாமதம் அடைகிறாய். ஏவல்ல விலக்கலாக வரக்கொள்ள லா தத்தஅஹர் நீ தாமதம் அடையாதே, லேட் ஆகாதே, நீ தாமதம் அடையாதே, தாமதிக்காதே. ஃபிஸ்ஸூக் எங்க? சந்தையில். அதே போன்று வலா தல்அப் ஃபித் தரீக், பாதையில் நீ விளையாடாதே, இன்னும் நீ பாதையில் விளையாடாதே. ஓகே, அப்ப மகன் என்ன சொல்றா? லா தஹாஃபி யா உம்மி, என்னுடைய தாயே நீ பயப்பட வேண்டாம், நீ அஞ்ச வேண்டாம். லா தஹாஃபி நீங்க அஞ்ச வேண்டாம். யா உம்மி அனல் ஆன் ரஜுலுன் கபீருன், நான் அல் ஆன் என்றா தெரியும் உங்களுக்கு, தற்போது. அனல் ஆன் தற்போது நான், ரஜுலுன் கபீரும் எப்படி மொழிபெயர்க்க? ரஜுலுன் கபீரண்டா, ரஜுலண்டா மனிதர், கபீரண்டா பெரிய பெரிய மனிதர், அப்படியா? ஓகே, ரஜுலுன் கபீருன் நான் தற்போது, நேரடியாக மொழிபெயர்த்தால் பெரியதொரு மனிதன். ஓகே, வலதெண்ட கட்டத்துல இருந்து தாண்டி ரஜுலாக மாறிட்டாரு. சரியா, ரஜுலுன் கபீர் நான் பெரிய ஒரு ஆள், இப்ப பெரிய ஒரு நபர் என்று மகன் சொல்றாரு. சரி, ஓகே, அப்ப இது சின்ன ஒரு ஹிவார் தான், லேசி. ரைட், விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, விளங்கினதானே? எதுவும் டவுட் இருக்குதா? أنا ذاهب إلى السوق يا أمي أردت قرن سليمة. அனதாஹிபு நலசூக்கியாமி என்ற மகள், என்னுடைய தாயே நான் சந்தைக்கு செல்கிறேன். இப்ப அனா அதுஹபு என்று சொல்ல மேலும், ஏன்னா அனா அதுஹபு இலசூக்கியா உம்மி என்னுடைய தாயை நான் சந்தைக்கு செல்கிறேன், அல்லது செல்வேன். ஓகே, ரெண்டு கருத்திலும் எடுக்கலாம். செல்வேன், செல்வேன், அல்லது செல்லக்கூடியவனாக உள்ளேன், ரெண்டுமாயும் எடுக்கலாம். இப்ப உதாரணமாக அனா ஆகிலுன் நான் சாப்பிடக்கூடியவனாக உள்ளேன், அல்லது நான் சாப்பிடுவேன், உதாரணமா. சரியா, அனா காத்திபுன் நான் எழுதக்கூடியவனாக உள்ளேன், அல்லது நான் எழுதுகிறேன், எழுதுவேன். அப்படின்னா தாய் சத்ததுகபோன்னு கேட்டிக்கிறதால நீ நீ தனியாக போகிறாயா, போவாயா என்று கேட்டிக்கிறதால அனதாஹிபுன் என்பதற்கு நான் செல்வேன் என்று நீங்க எதிர்காலத்துல மொழிபெயர்த்தாலும் சரி. அனதாஹிபுன் இலசுகி யா உம்மி என்னுடைய தாயை நான் சந்தைக்கு செல்வேன் என்று சொன்னாலும் சரி. விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, அரபிக்ல மணியிட நேம் என்று வரக்கொள்ள, உதாரணமாக தீனாருன், டொலருக்கு தூலாருன் என்று சொல்றது. சரியா, டொலருக்கு நாங்க தூலார், தூலார் என்று சொல்றது, தூலார். ஓகே, நீங்க அந்த ரெண்டு சொற்களையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும். உதாரணமாக தூலாருன் டொலருக்கு நாங்க சொல்றது. சரியா, தூலாருன். ரூபாக்கு நாங்க சொல்றது என்னண்டா ரூபியத்துன். ஓகே, ரூபியத்துன், ரூபியத்துன் கருத்து என்ன? ரூபாயை குறிக்கும், ரூபியத்துன். அதெல்லாம் இனி உங்களுக்கு தெரியும், திர்ஹமுன். சரியா, அதே போல தீனாருன், இந்த சொற்கள் உங்களுக்கு தெரியும் தானே? நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லை, இப்போதைக்கு இந்த சொற்கள் தெரிஞ்சு கொண்டா போதும். சரியா, ரைட், ஓகே, ரைட், ஓகே. அப்ப யாரு சரி இதை மொழிபெயர்த்து காட்டுங்க. அவசரமா. الابن
أنا ذاهب إلى السوق يا أمي எனது தாயே நான் சந்தைக்கு செல்லக்கூடியவனாக தாயே நான் சந்தைக்கு செல்வேன். அல் ஹல் சதஸ்ஹபு வஹ்தக நீ தனியாக செல்வாயா? அல் இபன் நஅம் ஆம் சஅஸ்ஹபு வஹ்தி நான் தனியாகவே செல்வேன். உரீது அன் அஷ்தரி பஅலல் குதுபி சில சில புத்தகங்களை வாங்குவதற்கு நான் விரும்புகிறேன். அல் ஹுனாக மக்தபத்துன் கபீரத்துன் ஃபி வசத்தில் மதீனதி அங்கே நகரத்துக்கு மத்தியில் பெரியதொரு வாசிகசாலை இருக்கிறது. அல் இபன் நஅம் அஅரிஃபு மக்கானஹா ஆம் அதனுடைய இடத்தை நான் அறிவேன். ஹிய அமாமல் ஹதீகதி அது தோட்டத்துக்கு முன்னால் இருக்கிறது. அலேச கதாலிக அப்படி இல்லையா? அல் பலா ஆம் ஹுத் ஹாதிஹில் ஃபுலூஸ மஅக இந்த நாணயங்களை உம்முடன் நீ எடுத்துக்கொள். அல் இபன் ஷுக்ரன் யா உம்மி எனது தாயே நன்றி. அகஸ்து பஅலல் ஃபுலூஸி மின் வாரிதி எனது தந்தையிடமிருந்து சில நாணயங்களை நான் எடுத்திருக்கிறேன். அல் லா ததஅஹர் ஃபிஸ்ஸூகி சந்தையிலே நீ தாமதமாகாதே. வலா தல்அப் ஃபித்தரீகி இன்னும் பாதையிலே நீ விளையாடாதே. அல் இபன் லா தகாஃபி யா உம்மி எனது தாயே நீ பயப்பட வேண்டாம். அனல் ஆன் ரஜுலுன் கபீருன் நான் தற்பொழுது பெரியதொரு மனிதராக இருக்கிறேன். ஓகே சரி அப்ப லேசுதானே சரி ஓகே ரைட் நான் சொன்ன மாதிரி அந்த பயிற்சியாகவே தந்திக்கிற பாருங்க. ஹல் சதஸ்ஹபு வஹ்தக் ஹல் சதுசாஃபிரீன வஹ்தகி சதுசாஃபிரு பெண்பால மாத்தகொள்ள சதுசாஃபிரீன வஹ்தகி என்று வந்திருக்குது. அப்ப யல்அபு ஹுவ அப்ப எப்படி வரும்? ஹல் சயல்அபு வஹ்தஹு யக்குல் ஹிய அப்ப ஹல் சதகுலீன வஹ்தகி வஹ்தஹா அவள் தனியாக சாப்பிடுவாளா? சரியா? ரைட் அந்த மாதிரி இந்த பயிற்சிகள் இருக்குது. ஹும் ரைட் அதே போல நஹ்னு ரைட் இந்த லமீர்களை கொண்டு இந்த பயிற்சி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்க. ரைட் ஓகே ரைட் ஓகே அடுத்த இதை பாருங்க. ரைட் இதை வாசிங்க பார்க்க யாரு சரி ஹம்தி வாசிங்க பார்க்க ஹம்தி வாசி கேளுமா. ஆயிஷா வாசிங்க பார்க்க. அஹ்னாஃப் ஃபர்ஹத் இல்ஹாம் சரி ஃபாத்திமாவே வாசிங்க. மால் வாசிங்க நீங்க. نجح صادق في الامتحان فأخذه والده إلى العاصمة ليشتري له بعض الهدايا. كان صادق سعيدا فهذه أول مرة يشاهد فيها العاصمة. إنها جميلة وواسعة والناس كثيرون والعمارات عالية والحدائق كثيرة. نزل صادق مع والده وسط المدينة وذهبا إلى مطعم مزدحم تناولا فيه طعاما لذيذا ثم شربا عصيرا باردا. بعد ذلك ذهبا إلى المكتبة واشترى له والده حقيبة جديدة وبعض الكتب والكراسات والأقلام. ثم ذهبا إلى دكان واشترى له والده قميصا وبعض الحلوى. بعد ذلك ركب الحافلة ونزلا أمام حديقة العاصمة وهي حديقة واسعة وفيها أطفال كثيرون يلعبون ويقفزون. لعب صادق كثيرا في الحديقة وكان يجري ويقفز سعيدا في العصر
ركب القطار ورجع إلى البيت. ஓகே, பாருங்க. நஜஹ சாதிக் ஃபில் இம்திஹான். சரியா? பரீட்சையில் சாதிக் சித்தி அடைந்தான். நஜஹ சாதிக் ஃபில் இம்திஹான். பரீட்சையில் சாதிக் சித்தி அடைந்தான். ரைட். ஃபஅஹதஹு வாலிதஹு ஃபஅஹதஹு வாலிதுஹு என்று வருமா? சரியா? ஃபஅஹதஹு இந்த இடத்துல என்ன வரும்? வாலிதுஹு. சரியா? வாலிதுஹு தான் வரும். வாலிதுஹு இல்ல ஆசிமா, அவனை என. சரி, இந்த ஃப வந்திருக்கிற இல்லையா? ஃப வந்திருக்கிற அதுக்கு ஒரு கருத்து ஒன்று இருக்குது. வ அண்டா மேலும், அதுல எந்த இதுவும் இல்லை மேலும். ஆனா ஃப என்று வரக்கொள்ள பொருத்தமான ஏதாவது ஒரு கருத்துண்டு வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி சொன்னா நல்லா. நஜஹ சாதிக் ஃபில் இம்திஹான், பரீட்சையில் சாதிக் சித்தி அடைந்தான். எனவே அவனை அழைத்து சென்றார். அகத கூட்டி சென்றார் என்ற அர்த்தத்துல மொழிபெயர்த்தா சரி. சரியா? அகத அழைத்து சென்றார், கூட்டி சென்றார். சரியா? என்ற அகத என்ற கருத்து எடுத்தான், அதுதான் கருத்து. ஆனா இந்த மாதிரி இடங்கள்ல நாங்க அழைத்து சென்றார், கூட்டி சென்றார் என்ற கருத்துல எடுத்தா சரி. அகதஹு வாலிதுஹு, அவனுடைய தந்தை, அவனுடைய தந்தை அவனை. பாருங்க, இந்த லமீர் எல்லாம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். எக்ஸாம்லையும் நீங்கள் அமீர்களை மிஸ் பண்ணாம எழுதணும். சரியா? எனவே அவனுடைய தந்தை அவனை ஆசிமா அண்டா தலைநகரம், தலைநகரத்திற்கு கூட்டி சென்றார், அழைத்து சென்றார், கூட்டி சென்றார். எதற்காக? லியஸ்தரிய லஹு, அவனுக்கு வாங்குவதற்காக, அவனுக்காக வாங்குவதற்காக. சரியா? பஅல் ஹதாயா, சில பரிசில்களை, அன்பளிப்புகளை வாங்குவதற்காக. உங்களுக்கு தெரியும், ஹதாயா என்பது ஹதியத்துன் என்ற இந்த சொல்லுடைய பன்மை. ஓகே, ஹதியத்துன், ஹதியத்துன் பன்மைதான் ஹதாயா. ஹதாயா, சில அன்பளிப்புகளை அவனுக்கு வாங்குவதற்காக அவனுடைய தந்தை அவனை நகரத்துக்கு அழைத்து சென்றார். ஓகே, ஃபஅஹதஹு வாலிதுஹு இலல் ஆசிமா லியஸ்தரிய லஹு பஅல் ஹதாயா. எனவே அவனுடைய தந்தை, சரியா, அவனுக்கு சில அன்பளிப்புகளை வாங்குவதற்காக தலைநகருக்கு அவனை அழைத்து சென்றார். ஓகே. கான சாதிக் சயீதன், சாதிக் சந்தோஷமானவனாக இருந்தான். சாதிக் சந்தோஷமானவனாக இருந்தான். ஃபஹாதிஹி, இங்கே பா வந்திருக்குது. பின்னடத்துல பாவுக்கு இன்னொரு கருத்து வரும். ஏன் சந்தோஷமானவனாக இருந்தான் என்றால், ஃபஹாதிஹி அவ்வளு மர்ரா, ஏனெனில் என்று இந்த கருத்துல வரும். ஏனெனில் ஹாதிஹி அவ்வளு மர்ரா, இது தான் முதற் தடவை ஆகும். ஹாதிஹி இது, அவ்வளு மர்ரா முதற் தடவை, முதலாவது தடவை, முதற் தடவை. சரியா? இது முதற் தடவை ஆகும். யுசாஹிது ஃபீஹா அல் ஆசிமா, யுசாஹிது பார்க்கின்றான். ஓகே, நேரடி கருத்து பார்க்கின்றான். ஃபீஹா, இந்த ஹா போகுது அவ்வளவு மர்ராக்கு. சரியா? அதாவது இந்த முதற் தடவையில் தான் அவன் பார்க்கின்றான். எதை பார்க்கின்றான்? அல் ஆசிமா, தலைநகரத்தை. இல்லை, நீங்க பாருங்க, ஃபஹாதிஹி அவ்வளவு மர்ராண்டா இது முதற் தடவை, இது முதலாவது தடவை. யுசாஹிது ஃபீஹா அல் ஆசிமா அண்டா அதுல தலைநகரத்தை பார்க்கின்றான். அதாவது அந்த முதலாவது தடவையிலேயே தலைநகரத்தை பார்க்கின்றான். அப்படித்தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இந்த நக்கீராவான சொல், இந்த நக்கீராவான சொல், சரியா, இப்ப மர்ரத்தின் நண்டிக்குது, அவ்வளவு மர்ரத்தின் நண்டிக்குது, நக்கீராவான சொல். மாரிஃபா நக்கீரா அவங்களுக்கு தெரியும். மாரிஃபாண்ட அலிஃப்லாம் வர்றது, நக்கீராண்ட அலிஃப்லாம் இல்லாம தன்மீனை கொண்டு வர்றது. இது நக்கீராவான சொல். நக்கீராவான சொல்லு பின்னால வரக்கூடிய வாக்கியம் இருக்கிற இல்லையா, வாக்கியம், அந்த வாக்கியம் இந்த நக்கிராவான சொல்லுக்குரிய சிபத்தாக இருக்கும். சிபத்தன்னா பண்பு, பண்பு சொல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், இப்போ உதாரணமாக இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தோம், என்ன, ரஜுலுன் கபீர், பெரியதொரு மனிதர் என்று பார்த்தோம். இங்கேயும் ஈக்கிற மாதிரி மதரசத்துன் ஜமீலா, அழகான ஒரு பாடசாலை. சரியா? அப்ப மதரசத்துன் சிபத், பண்பு சொல்தான் ஜமீலா. அப்படி எங்களுக்கு தெரியும். அப்படி நாங்கள் ஜமீலத்துன், கபீஹத்துன்,
தவீலத்துன், கசீரத்துன், சகீரத்துன், சரியா? இப்படியான வாசிஅத்துன், தையகத்துன் என்று நாங்க படிச்சிருப்போம். இது இது ஒரு பண்பு சொல். ஓகே, அதே மாதிரி தான் அரபில் ஒரு விதி ஒன்று இருக்குது, காய்தா, ஒரு விதி ஒன்று இருக்குது. அல் ஜும்லத்து பஅத நக்கிரத்து சிஃபத்துன். நக்கிராவான சொல்லுக்கு பின்னால வரக்கூடிய வாக்கியம் இந்த நக்கிராவான சொல்லுக்கான சிஃபத்தாக, பண்பு சொல்லாக இருக்கும் என்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. நீங்க நோமலா விலை கொண்டா போதும். அதாவது எப்படி வருமெண்டா, இது ஒவ்வொரு மர்ரத்தின் என்பது முதலாவது தடவை. ஏன்னா யுஷாஹிது ஃபீஹால் ஆசிமா என்பது அவன் தலைநகரத்தை பார்க்கின்றான். அந்த முதல் தடவையில அந்த இந்த லமீர் மீளுது, தடவையை நோக்கி மீளுது, முதலாவது தடவையை நோக்கி மீளுது. அப்ப அந்த முதலாவது தடவையில தான் அவன் என்ன செய்கின்றான், தலைநகரத்தை பார்க்கின்றான். இப்ப நாங்க இதை எப்படி மொழிபெயர்க்கலாம் என்று சொன்னா, ஃபஹாதிஹி அவ்வளு மர்ரத்தின் யுஷாஹிது ஃபீஹால் ஆசிமா, இது அவன் தலைநகரத்தை பார்க்கின்ற, விளங்கினா, அவன் தலைநகரத்தை பார்க்கின்ற முதலாவது தடவை ஆகும் என்று சொன்னா சரி. ஓகே, அவன் 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 யுஷாஹிதுன, அவன் பார்க்கின்றான் தானே. எதை பார்க்கின்றான்? அல் ஆசிமா, தலைநகரத்தை. அவ்வளவு மர்ராண்டா முதலாவது தடவை, ஃபஹாதிஹி என்றா இது. இந்த இடத்துல நான் பீஹா என்ற சொல்ல நான் மொழிபெயர்க்கல, சரியா? பிரச்சனையும் இல்லை, மொழிபெயர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, சரியா? ரைட். எப்படி மொழிபெயர்க்கலாம்? ஃபஹாதிஹி அவ்வளவு மர்ரத்தின் யுஷாஹிது ஃபீஹா அல் ஆசிமா, இது அவன் தலைநகரத்தை பார்க்கின்ற முதலாவது தடவையாகும் என்று சொல்லலாம். அப்ப நாங்க முன்னாளுள்ள வாக்கியத்தோட தொடர்பு படுத்தி பார்க்க கொள்ள பாருங்க. கான சாதிக் சயீதன், சாதிக் சந்தோஷமானவனாக இருந்தான். ஃபஹாதிஹி அவ்வளவு மர்ரத்தின் யுஷாஹிது ஃபீஹா அல் ஆசிமா, ஏனெனில் இது அவன் தலைநகரை பார்க்கின்ற முதலாவது தடவை ஆகும். சரியா? விளங்கினா எல்லாருக்கும்? விளங்கினா? ஓகே, ரைட். ஓகே. இன்னஹா ஜமீலத்துன் வவாசிஅத்துன், இன்னஹா நிச்சயமாக அது, இன்னஹா நிச்சயமாக அது, ஜமீலத்துன் அழகானது, வவாசிஅத்துன் விசாலமானது. இன்னஹா ஜமீலத்துன் வவாசிஅத்துன் நிச்சயமாக அது அழகானதும் விசாலமானதும் ஆகும், அழகானதும் விசாலமானதும் ஆகும். வன்னாசு கசீரூன், வன்னாசு கசீரூன் மனிதர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். வல் இமாராத்து ஆலியத்துன் கட்டிடங்கள் உயரமாக காணப்படுகின்றன. அல் இமாராத் என்ற கருத்து மபானி கட்டிடங்கள், கட்டிடங்கள் அல்ல இமாராத் கட்டிடங்கள், ஆலியத்துன் உயரமாக உள்ளன. வல் ஹதாயிகு கசீரத்துன் தோட்டங்கள், ஹதீகத்துன் அடுவன்மதான் ஹதாயிக், அப்ப தோட்டங்கள், வல் ஹதாயிக் மேலும் தோட்டங்கள், கசீரத்துன் அதிகமாக உள்ளன, அதிகமாக உள்ளன. சரியோ? ரைட். பாருங்க திருப்ப. நஜஹ சாதிக் ஃபில் இம்திஹான், சாதிக் பரீட்சையில் சித்தி அடைந்தான். ஃபஅஹதஹு வாலிதுஹு இலல் ஆசிம லியஸ்தரிய லஹு பஅல் ஹதாயா, எனவே அவனுடைய தந்தை அவனுக்கு சில அன்பளிப்புகளை வாங்குவதற்காக அவனை தலைநகரத்துக்கு அழைத்து சென்றார், கூட்டி சென்றார். கான சாதிக் சயீதன், சாதிக் சந்தோஷமானவனாக இருந்தான். ஃபஹாதிஹி அவ்வளு மர்ரத்தின் யுஷாஹிது ஃபீஹா அல் ஆசிமா, ஏனெனில் அவன் தலைநகரத்தை பார்க்கின்ற முதலாவது தடவை இதுவாகும், முதலாவது தடவை இதுவாகும். இன்னஹா ஜமீலத்துன் வவாசிஅத்துன் நிச்சயமாக அது, இந்த ஹா போகுது தலைநகரத்துக்கு, சரியா? இந்த ஹா இங்க போகுது, தலைநகரத்து போகுது. இந்த ஹா நிச்சயமாக அது, ஜமீலத்துன் அழகானதும், வவாசிஅத்துன் விசாலமானதும் ஆகும். வன்னாசு கசீருன் மேலும் மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். வல் இமாராத்து ஆலியத்துன் கட்டிடங்கள் உயரமானதாக காணப்படும். இமாரத்துன் இமாராத்துன், இமாரத்துன் கட்டிடம், ஒரு கட்டிடம், இமாராத்தன்னா கட்டிடங்கள்.
வல் ஹதாயிகு கசீரத்துன், தோட்டங்களும் அதிகமாக உள்ளன, தோட்டங்கள் அதிகமாக உள்ளன. ரைட். அடுத்த வந்து பாருங்க. ஓகே பாருங்க. நஸல சாதிக் மஅ வாலிதிஹி வஸத்தல் மதீனா. ரைட். நஸல சாதிக், சாதிக் என்ன, இறங்கினான். நஸல சாதிக், சாதிக் இறங்கினான். மஅ வாலிதிஹி, அவனுடைய தந்தையுடன் வஸத்தல் மதீனா, தலைநகரத்தின் மத்தியில், தலைநகரத்தின் மத்தியில் சாதிக் அவனுடைய தந்தையோடு இறங்கினான். வதஹபா இலா மத்அமின் முஸ்தஹிமின், அவர்கள் இருவரும் சென்றார்கள். இலா மத்அம், ஒரு உணவகத்துக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு உணவகத்துக்கு சென்றார்கள். முஸ்தஹிமின் என்ன அர்த்தம்? முஸ்தஹிம் என்றா நெரிசலான. சனநெரிசலான ஒரு உணவகத்துக்கு அவர்கள் இருவரும் சென்றார்கள். இப்ப நீங்க பாருங்க, மத்த அமீன் அண்டு நக்கீரால தான் நீக்குது. நாங்க ஒரு எண்ணகரத்துல மொழிபெயர்த்தா நல்ல. இப்ப எக்ஸாம் பேப்பர்ல அலிஃப்லாம் இல்லாட்டி நீங்க விளங்கி கொள்ளுங்க, அவ்வளவு ஹரக்கத் வராது எக்ஸாம் பேப்பர்ல. இங்க இருக்கிற மாதிரி அலிஃப்லாம் இல்லாட்டி அது நக்கிராவான சொல் என்னத்தை நீங்க விளங்கி கொண்டா சரி. ரைட். அப்ப வதஹபா இல்லா மத்த அமீன் முஸ்தஹிமின், சனநெரிசலான ஒரு உணவகத்துக்கு அவர்கள் இருவரும் சென்றார்கள். தனாவலா ஃபீஹி தஆமல் லதீதன், தனாவலா அவர்கள் இருவரும் உட்கொண்டார்கள், சாப்பிட்டார்கள், உட்கொண்டார்கள், சாப்பிட்டார்கள், ரெண்டும் சரி. ஃபீஹி அதிலே, எதுல, இந்த ஹாயத நோக்கி மீது உத்துவ, சரியா, ஃபீஹி அந்த உணவகத்தில், அதாவது அதில் அவர்கள் இருவரும் உட்கொண்டார்கள். தஆமன் லதீதன், சுவையான, லதீதன் கருத்து என்ன, சுவையான, தாமண்டா உணவு. அப்ப சுவையான உணவொன்றை அவர்கள் இருவரும் அங்கு உட்கொண்டார்கள், அதில் உட்கொண்டார்கள், சாப்பிட்டார்கள். சும்ம பிறகு, சரிபா அவர்கள் இருவரும் குடித்தார்கள். அசீரன் பழச்சாறு, அசீரன்டா ஜூஸ். ஓகே, ஃப்ரூட் ஜூஸ் அன்னில ஜூஸ். ஓகே, ஜூஸ். சாறு நாங்க பழச்சாறுன்னு சொல்றோம், சாறுன்னு சொல்லல வெளியா. பாரிதன் அண்டா குளிரான. சும்ம சரிபா அசீரன் பாரிதன், பிறகு அவர்கள் இருவரும் குளிரான பழச்சாறு அருந்தினார்கள். சரியா, குளிரான பழச்சாறு ஒன்றை அவர்கள் இருவரும் அருந்தினார்கள். ஓகே ரைட். அப்ப தனாவலா ஃபீஹி தஆமல் லதீதன், அதில் அவர்கள் இருவரும் சுவையான உணவை சாப்பிட்டார்கள். சும்ம சரிபா அசீரன் பாரிதன், பிறகு அவர்கள் இருவரும் குளிரான பழச்சாறை அருந்தினார்கள். சரி, கிளியரா? ஓகே சரி, ரைட். ஓகே ஓகே ஓகே. بعد ذلك ذهبا إلى المكتبة. بعد ذلك அதன் பிறகு, بعد ذلك என்ன கருத்து என்ன? அது ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க கம்ப்யூட்டரை. அது நம்ம ஆஃப் பண்ணிட்டு بعد ذلك அதன் பிறகு, ذهبا அவர்கள் இருவரும் சென்றார்கள். இலல் மக்தபா, வாசிக சாலைக்கு. சரியா? அப்ப بعد ذلك ذهبا إلى المكتبة, அதன் பிறகு அவர்கள் இருவரும் வாசிக சாலைக்கு சென்றார்கள். واشترى له والده حقيبة جديدة. واشترى له, சரியா, அவனுக்கு வாங்கினார். யார் வாங்கினார்? வாலிதுஹு, அவனுடைய தந்தை. அப்ப வஸ்தரா லஹு வாலிதுஹு, அவனுடைய தந்தை அவனுக்கு வாங்கினார். ஹகீபத்தன் ஜதீதத்தன், ஹகீபாண்டா பேக் இல்லையா, பை. ஹகீபத்தன் ஜதீதத்தன், புதியதொரு பையை, புதியதொரு பையை அவனுக்கு அவனுடைய தந்தை வாங்கினார். மட்டுமல்ல, வபஅல் குதுப், சில புத்தகங்களையும், அதே போன்று வல் குர்ராசாத், கொப்பிகளையும், வல் அக்லாம், பேனைகளையும் அவனுக்கு அவர் வாங்கினார். அப்ப ஃபுல்லா மொழிபெயர்க்கிற பாருங்க. வஸ்தரா லஹு வாலிதுஹு ஹகீபத்தன் ஜதீதத்தன் வபஅல் குதுப் வல் குர்ராசாத் வல் அக்லாம், அவனுக்கு அவனுடைய தந்தை புதியதொரு பையையும், சில புத்தகங்களையும், பயிற்சி கொப்பிகளையும், பேனைகளையும் வாங்கினார். சரியா? ஓகே
சும்ம ذهبا இலா துக்கானின், பிறகு அவர்கள் இருவரும் ஒரு கடைக்கு சென்றார்கள். துக்கானின், ஒரு கடைக்கு. சரியா? சும்ம ذهبا இலா துக்கானின், பிறகு அவர்கள் இருவரும் ஒரு கடைக்கு சென்றார்கள். வஸ்தரா லஹு வாலிதுஹு கமீசன் வபஅல் ஹல்வா. சரி, மேல் உள்ள அதே வாக்கியம் தான். வஸ்தரா லஹு வாலிதுஹு என்று வந்திருக்கிற இல்லையா? வஸ்தரா வாங்கினார், லஹு அவனுக்கு, வாலிதுஹு அவனுடைய தந்தை. வஸ்தரா லஹு வாலிதுஹு அவனுடைய தந்தை அவனுக்கு வாங்கினார். கமீசன், கமீசன் கருத்து என்ன? ஷர்ட். ஷர்ட். கமீசன்னா ஷர்ட். ஓகே, கை சட்டை. ஓகே, ஷர்ட். வபஅல் ஹல்வா, ஹல்வாண்டா இனிப்பு பண்டம். இனிப்பு பண்டம். சரியா? ரைட். அப்ப வஸ்தரா லஹு வாலிதுஹு கமீசன் வபஅல் ஹல்வா, அவனுக்கு அவனுடைய தந்தை ஒரு ஷர்ட்டையும் ஒரு ஷர்ட்டையும் சில இனிப்பு பண்டங்களையும் வாங்கினார். சரியா? ரைட், வழங்கினா. சும்ம ذهبا இலா துக்கானின் வஸ்தரா லஹு வாலிதுஹு கமீசன் வபஅல் ஹல்வா, பிறகு அவர்கள் இருவரும் ஒரு கடைக்கு சென்றார்கள். அவனுக்கு அவனுடைய தந்தை ஒரு ஷர்ட்டையும் அதாவது கைச்சட்டை ஒன்றையும், வபஅல் ஹல்வா சில இனிப்பு பண்டங்களையும் வாங்கினார். ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, பஅததாலிக, அதன் பிறகு. அப்ப தொடர்ந்து பஅததாலிக என்று வருது. ரகிபா அல் ஹாஃபிலத, அவர்கள் இருவரும் பேருந்தில் ஏறினார்கள். வனசலா, நசிலா இருக்குது, நசிலா அல்ல, நசலா. வனசலா, அவர்கள் இருவரும் இறங்கினார்கள். அமாம ஹதீகத்தில் ஆசிமா, தலைநகரத்தின் தோட்டத்துக்கு முன்னால். கார்டன் என்று சொல்ற பூங்கா, தோட்ட மண்டத்தை விட பூங்கான்னு சொல்ற நல்ல. தலைநகரத்தின் பூங்காவிற்கு முன்னால் அவர்கள் இருவரும் இறங்கினார்கள். சரியா? ரைட். வஹிய ஹதீகத்துன் வாசியத்துன், அது விசாலமானதொரு பூங்காவாகும். நீங்க தோட்டம் எழுதினாலும் பிழை இல்லை, ஆனால் பூங்கான்னு சொன்னா நல்ல. ஓகே, வஹிய ஹதீகத்துன் வாசியத்துன், அது விசாலமானதொரு பூங்காவாகும். வஃபீஹா, அதிலே அத்ஃபாலுன் கஸீரூன, அதிகமான குழந்தைகள் இருக்கின்றார்கள். எப்படி? யல்அபூன, விளையாடியவர்களாக, வயக்பிஸூன, பாய்ந்தவர்களாக. கஃபஸ பாய்ந்தான், கஃபஸ. ஃபலஇப, விளையாடினான், யல்அபு விளையாடுகிறான், யல்அபூன விளையாடுகிறார்கள். கஃபஸ பாய்ந்தான், யக்பிஸு பாய்கிறான், யக்பிஸூன பாய்கிறார்கள். சரியா? பாய்கிறார்கள். அப்ப வஃபீஹா அத்ஃபாலுன் கஸீரூன யல்அபூன வயக்பிஸூன், அதிலே அதாவது அந்த பூங்காவில் அதிகமான குழந்தைகள் விளையாடி கொண்டும் பாய்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள். சரியா? ரைட். லைப சாதிக் கஸீரன் ஃபில் ஹதீகா, சாதிக் தோட்டத்தில் அதிகமாக விளையாடினான். சரியா? வகான யஜ்ரி வயக்பிஸு சஈதன், காணப்பட்டான், யஜ்ரி ஓடுகின்றவனாக. சரியா? இப்ப ஜராண்டா ஓடினான். ஓகே, யஜ்ரி ஓடுகின்றான். கான யஜ்ரி என்று வரக்கொள்ள ஓடக்கூடியவனாக இருந்தான். கான யஜ்ரி. சரி, அப்ப வகான யஜ்ரி ஓடக்கூடியவனாக இருந்தான் மட்டுமல்ல, வயக்பிஸு பாயக்கூடியவனாக இருந்தான். சரி, சஈதன், எப்படி? சந்தோஷமானவனாக. அப்ப அவன் சந்தோஷமானவனாக, ஓடி பாயக்கூடியவனாக இருந்தான். ஓகே, ஓடியும் பாய்ந்து கொண்டும் இருந்தான், ஓடிக்கொண்டும் பாய்ந்து கொண்டும் இருந்தான். சந்தோஷமானவனாக அவன் ஓடிக்கொண்டும் பாய்ந்து கொண்டும் இருந்தான். ஓகே. பில் ஆஸ்ரி, மாலையில், ரகிபா அல் கிதார, புகையிரதத்தில் அவர்கள் இருவரும் ஏறினார்கள். வரஜா இலல் பைத், அவர்கள் இருவரும் வீட்டுக்கு திரும்பினார்கள். சரியா? விளங்கினா அவளுக்கு? திருப்பிக்கின்னு பாருங்க, நான் சொல்றேன். நஸல சாதிக் வாலிதிஹி வசத்தல் மதீனா, சாதிக் அவனுடைய தந்தையுடன் நகரத்தின் மத்தியில் இறங்கினான். வதஹபா இலா மத்அமின் முஸ்தஹிமின், தரநெரிசலான ஒரு உணவகத்திற்கு
அவர்கள் இருவரும் சென்றார்கள். தனாவலா ஃபீஹி துஆமல் லதீதன், சரி, அதிலே அவர்கள் இருவரும் சுவையான உணவு ஒன்றை உட்கொண்டார்கள். சும்ம ஷரிபா அசீரன் பாரிதன், பிறகு அவர்கள் இருவரும் குளிரான பழச்சாறை அருந்தினார்கள். பஅத ذلك ذهبا إلى المكتبة, அதன் பிறகு அவர்கள் இருவரும் வாசியசாலைக்கு சென்றார்கள். வஸ்தரா லஹு வாலிதுஹு ஹகீபத்தன் ஜதீதத்தன் வபஅல் குதுப் வல் குர்ராசாத் வல் அக்லாம். ஓகே, அவனுடைய தந்தை அவனுக்கு புதியதொரு பையையும் சில புத்தகங்களையும் பயிற்சி கொப்பிகளையும் பேனைகளையும் வாங்கினார். ரைட். சும்ம ذهبا إلى துக்கான், பிறகு அவர்கள் இருவரும் ஒரு கடைக்கு சென்றார்கள். வஸ்தரா லஹு வாலிதுஹு கமீசன் வபஅல் ஹல்வா, அவனுக்கு அவனுடைய தந்தை ஒரு சேற்றையும் சில இனிப்பு பண்டங்களையும் வாங்கினார். பஅத ذلك ரகிபா அல் ஹாஃபிலா, அதன் பிறகு அவர்கள் இருவரும் எதுல இருந்தாங்க? ஹாஃபிலாண்டா பஸ் அலியா, பேருந்தில் ஏறினார்கள். வனசலா, நசிலா அன்னைக்கு நசிலா தான் புத்தகத்துல நசிலான்னு தான் நிற்கும். நசலா வனசலா அமாம ஹதீகத்தில் ஆசிமா, அவர்கள் இருவரும் தலைநகரத்தின் பூங்காவுக்கு முன்னால் இறங்கினார்கள். வஹிய ஹதீகத்துன் வாசியத்துன், அது ஒரு விசாலமான பூங்கா. ஃபீஹா அத்ஃபாலுன் கஸீருன், மேலும் அதில் அதிகமான குழந்தைகள் இருக்கின்றார்கள். எப்படி? யல்அபூன வயக்ஃபிஸூன், பாய்ந்தவர்களாக, விளையாடியவர்களாக பாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். லைப சாதிக் கஸீரன் ஃபில் ஹதீகா, சாதிக் தோட்டத்தில் அல்லது பூங்காவில் அதிகமாக விளையாடினான். வக்கான எஜ்ரி வயக்ஃபிஸு சயீதன், அவன் சந்தோஷமானவனாக ஓடி பாய்ந்து கொண்டிருந்தான், ஓடிக்கொண்டும் பாய்ந்து கொண்டும் இருந்தான். ஃபில் ஆஸ்ரி, மாலையில் ரகிபா அல் கித்தார், அவர்கள் இருவரும் இந்த புகையிரதத்தில் ஏறினார்கள். வரஜா இலல் பைத், வீட்டுக்கு திரும்பினார்கள். சரி, ஓகே, விளங்கினா எல்லாருக்கும் பாடம்? ஏதும் டவுட் இருக்கிறா? நீங்க தனியா பாருங்க பார்க்க. இது இந்த கடந்த கால வினா பத்திரங்களையும் மந்திக்கிறோம் தெரியாது. இப்ப இந்த மாதிரி பெரிய பந்திகள் வந்துதான் கேள்விகள் வரும். இந்த கீழிக்கிற கேள்விகள் வரும். இது மாதிரி லிமாதா அஹதஹு வாலிதுஹு இலல் ஆசிமா, மாதா தனாவலா ஃபில் மத்அம், மாதா இஷ்தரா லஹு வாலிதுஹு மினல் மக்தபா. சரியா? ரைட். அப்ப இந்த மாதிரி கேள்விகள் இந்த மாதிரி பரகிராஃப வச்சுத்தான் வாரது. நீங்க கொஞ்சம் பாருங்க, எதுவும் டவுட் இருக்கிறேன்னா கேளுங்க. பாருங்க பாக்க. மூணாவது பரகிராஃபுக்கு மீனிங் சொல்ல முடியுமா? சரி, ரைட். மூணாவது பரகிராஃப் இதா பஅத தானே என்ன ஃபாத்திமா? ஓகே. பஅத அதன் பிறகு ஸஹபா இலல் மக்தபா, அவர்கள் இருவரும் வாசியசாலைக்கு சென்றார்கள். ரைட். வஸ்தரா லஹு வாலிதுஹு ஹகீபத்தன் ஜதீதத்தன் வபஅல் குதுப் வல் குர்ராசாத் வல் அக்லாம். சரியா? வஸ்தரா லஹு வாலிதுஹு, அவனுடைய தந்தை அவனுக்கு வாங்கினார். அது விளங்கினா? வஸ்தரா லஹு வாலிதுஹு, அவனுடைய தந்தை அவனுக்கு வாங்கினார். எதை வாங்கினார்? ஒன்று ஹகீபத்தன் ஜதீதத்தன், அப்புறம் வபஅல் குதுப், அப்புறம் வல் குர்ராசாத், அப்புறம் வல் அக்லாம். ஓகே. அப்ப ஹகீபத்தன் ஜதீதத்தன் என்ன கருத்துன்னா புதியதொரு பை, வல் குதுபன்னா சில புத்தகங்கள், வல் குர்ராசாத்தன்னா பயிற்சி கொப்பிகள்,
வல்லக்லாம்ண்டா பேனைகள். இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி மொழிபெயர்க்கலாம் பாருங்க. வஸ்தராலஹு வாலிதுஹு ஹகீபத்தன் ஜதீதத்தன் வபஅதல் குதுபி வல் குர்ராசாத்தி வல்லக்லாம். அவனுக்கு அவனுடைய தந்தை புதியதொரு பையையும் சில புத்தகங்களையும் பயிற்சி கொப்பிகளையும் பேனைகளையும் வாங்கினார். ரைட். பிறகு என்ன கருத்துன்னா பிறகு தஹபா அவர்கள் இருவரும் சென்றார்கள் இலா துக்கானின் ஒரு கடைக்கு. துக்கான் ஒரு கடை, சரியா? பின்னர் அவர்கள் இருவரும் ஒரு கடைக்கு சென்றார்கள். வஸ்தராலஹு வாலிதுஹு அவனுடைய தந்தை அவனுக்கு கமீசன் ஒரு ஷேட்டையும் ஒரு காச்சட்டை அல்லது ஒரு ஷேட்டையும் காச்சட்டை அல்ல, சரியா? ரைட். நாங்கள் ஷேட்னே எழுதலாம், சரியா? SHIRT ஷேட். ஒரு ஷேட்டையும் ஹல்வா, ஓகே, சில இனிப்பு பண்டங்களையும் அவனுடைய தந்தை அவனுக்கு வாங்கினார். சரியா மகள் பாத்திமா, விளங்கினா? ஓகே. அஹ்னாஃப் எக்ஸாமுக்கு இப்படி வருமானு கேட்டுக்கிறீங்க. நீங்க இன்னும் ஒரு மாதிரி வினாபத்திரம் ஒன்று பார்க்கலையோ தெரியாது, அல்லது பாஸ் பேப்பர்களை பார்க்கலையோ தெரியாது. பாஸ் பேப்பரை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக விளங்கும் மகன். பார்ட் 3 இல்லையா, பகுதி 3. பகுதி 3ல கட்டாம 20 மார்க்ஸுக்கு நீங்க விடை எழுதணும். அப்ப 20, சரியா, 20 மார்க்ஸ் கண்டு வரக்கொள்ள, ரைட், 20 மார்க்ஸ் கண்டு வரக்கொள்ள 2ல் 1க்கு நீங்க எழுதி ஆகணும். ஒன்று பிக்சர் ஒன்று தந்து அந்த பிக்சரை பார்த்து 10 வாக்கியங்கள் எழுதுறது, சரியா? ஓகே. அது 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 எழுத கஷ்டமா இருந்தா பந்தி அமைப்புல பந்தி ஒன்று ஒரு பராகிராஃபோ 2 3 பராகிராஃப் அதை அடிப்படையாக கொண்டு 10 வினாக்கள் வார. பெரும்பாலும் நீங்க ஒரு படத்தை பார்த்து ஒரு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், அதாவது வஸ்ஃபு சூரா, ஒரு படத்தை பார்த்து வர்ணிக்கிறத விட அரபால ஒரு பந்தியை பார்த்து தரப்படக்கூடிய 10 வினாக்களுக்கு முடிவு எழுதுன்றது லேசி. விளங்கினா? சரியா விளங்கினா? ஓகே, இப்போ வரும். ரைட். மத்தாக்களும் விளங்கினா எல்லாருக்கும்? ரைட். ஷிஃபா மகள் விளங்கினா? நீங்க மெசேஜானும் பண்றீங்க இல்லையா? 2 பேர் தான் பண்றதுன்னா அஹ்னா பண்ணிக்கிறா, ஃபாத்திமா தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. சரி, மற்ற பிள்ளைகள் மெசேஜாலும் பண்ண இயலாத அளவுக்கு கஷ்டமா இல்லை? சாஜிதா ஃபிர்தௌஸ், ஷரஃபா, அப்படி பேரோடு இருக்கிறீங்க. ஹத்தீஜாண்டா ஹாய்லீனான்னு பண்ணியிருந்தா எனக்கு. ஹத்தீஜா அது மாதிரி ஹாய் ஃபாத்திமாண்டு என்ன பண்ணியிருந்தா தவறி வந்திருக்கும் ஏன்னா. சரி, ஓகே, இப்பதான் பண்ணிக்கிறேன் ஷிஃபா. ஓகே, சரி. எங்கடா இப்படித்தானே அரபிக் லாங்குவேஜ் பாடம் எடுக்கிற மிச்சமே கொஞ்சம் பேர். உங்களுக்கு தெரியும் பாடத்தை நிப்பாட்டின தெரியா? அப்படித்தானே? பாடத்தை நிப்பாட்டின காரணம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? புள்ளகண்ட வருகை குறைவு என்ற காரணத்தாலதான் பாடத்தை நிப்பாட்டின. அப்படி கொள்ள நீங்க இப்படி கதைக்காம பேசாம இருந்தால் அவங்க யோசிப்பாங்கண்ணா, இபிசி நிறுவனம், ஓகே, அதால கதைக்கணும், பேசணும், டவுட் கேட்கணும், உங்களோட ரெக்வெஸ்ட்களை முன்வைக்கணும். சில நேரம் உங்களுக்கு 2 வகுப்பு போதாண்டா இன்னும் வகுப்புகளை கூட்டு நீங்க தான் கேட்கணும், என்ன கிட்ட இல்ல, இந்த அவங்கள்ட்ட கேட்கணும். என்ன நம்பர் அவங்க எல்லாருக்கும் தெரியும், நான் தான் மெசேஜ் போட்டுறேன். அப்ப நீங்க அந்த அட்மின் ஆகிக்கிறவங்கள்ட்ட நீங்க தான் கேட்கணும், உங்களோட ரெக்வெஸ்ட் எல்லாம் நீங்க தான் முன்வைக்கணும். அது எல்லாத்துக்கும் முன்னுக்கு நீங்க வகுப்புல நல்ல ஆக்டிவா இருக்கணும். சரி, ஓகே. 3rd டேர்முக்கு பாஸ் பேப்பர் எடுத்து படிக்க இயலவான்னு கேட்குறேன். இன்ஷால்லா பார்ப்போம். நாங்க பாஸ் பேப்பர் பார்ப்போம்மா, இந்த பாடம் முடிகிற கட்டம் தானே இன்ஷால்லா. சரி, அது போல பாஸ் பேப்பரை பார்ப்போம். இந்த பாருங்க, நீங்க இந்த பயிற்சியால செஞ்சு பாருங்க, சரியா? நாங்க உங்களுக்கு தெரியும், அந்த வகுப்புக்கு நிறுத்தப்பட முன்னர் நாங்க இந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போகணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முக்கியமான சில பயிற்சிகளை பார்த்துட்டு தான் போகணும். இப்ப நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, பூரணமாக நீங்க விடை எழுதி பழக வேண்டும். அவ்வாறு விடை எழுதி பழகின்ற போதுதான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கும் மிச்ச லேசா வரும். ரைட், ஓகே, சரி.
ரைட். ஓகே. இந்த பாருங்க சிஃப சூரா. சரியா, இப்படித்தான் வரும். இந்த இந்த பிக்சர்களும் எக்ஸாம் வந்திருக்குமோ தெரியாது. அவங்க என்ன செய்யற, இந்த நாசிம் புக்ல இருக்கிற இந்த பிக்சரை அப்படியே கட் பண்ற. சரியா, கட் பண்ணி பிறகு வரும். சரியா, இந்த இந்த பிக்சரை பத்தி நீங்க வர்ணீங்க, 10 வாக்கியங்கள்ல வர்ணீங்கன்னு சொல்லி வரும். ஓகே, நாங்க இன்ஷால்லா பாஸ் பேப்பரை பார்க்க விளங்கும். அப்ப இதுகள் தான் இந்த மாதிரி தான் வரும். இது இனி பயிற்சியில தந்திக்கிறாங்க. ஃபில் ஹதீகத்தி அஸ்ஜாருன் அனு தந்திக்கிறாங்க. அங்கே என்ன வரும், வசுஹூருன் பூக்கள் காணப்படுகின்றன. பஅ்துல் அவுலாத் சில பிள்ளைகள் சிறுவர்கள், யஸ்பஹூன ஃபில் மஸ்பஹ் சரியா நிகழ்காலத்துல நாங்கள் எழுதணும். நீச்சல் தடாகத்தில் நீந்துகின்றார்கள். வபஅ்லுஹும் யல்அபூன் அவர்களில் இன்னும் சிலர் விளையாடுகின்றார்கள். எதை விளையாடுறாங்க, குரத்துல் கதம் சரியா காட்பந்து. வபஅ்லுஹும் இன்னும் சிலர் என்ன செய்யறாங்க, அல் ஹயவானாத் மிருகங்களை அப்ப பாக்குறாங்க. முஷாஹிதூன, எஸ் வெரி குட், முஷாஹிதூன் அல் ஹயவானாத். அதே போல வபஅ்லுஹும் அவர்கள் இன்னும் சிலர் என்ன செய்யறாங்க, அல் ஆசீர் வாங்குறாங்க இல்லையா. அப்ப வாங்குறாங்கன்னு வரக்குள்ள எப்படி வரும், யஸ்தரூன ஏனா வெரி குட், யஸ்தரூன என்று வரும். சரியா, ரைட். அப்ப வபஅ்லுஹும் யஸ்தரூன அல் ஆசீர அவர்களில் சிலர் பழச்சாறு வாங்குகின்றார்கள். சரியா, யாரிடம் இருந்து, மின் மின்னா இருந்து. அப்ப மினத் யார், அது மினத் தாஜிர் ஏன்னா மினத் தாஜிர் வியாபாரியிடம் இருந்து என்று வரும். இந்த மாதிரி வாக்கியம் மினல் கண்டெய்னர் இருந்து வாங்குறாங்கன்னு சொன்னாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. நேரடியாக தாஜிட்ட கையிலிருந்து எடுக்கிறதால தாஜிர்னு போட்டாலும் சரி. ஓகே, அப்ப இது ஒரு வாக்கியம். இப்ப கஷ்டம் இல்லை, படத்தை பார்த்து வர்ணிக்கிறதும் கஷ்டம் இல்லை. உதாரணமா ஃபில் ஹதீகத்தி அஸ்ஜாருன் வஸுஹூருன், இது ஒரு வாக்கியம். சரியா, ரைட். பஅ்துல் அவுலாத் யஸ்பஹூன ஃபில் மஸ்பஹ் 2, வபஅ்லுஹும் யல்அபூன குரத்துல் கதம் 3, வபஅ்லுஹும் யுஷாஹிதூன அல் ஹயவானாத் 4, வபஅ்லுஹும் யஸ்தரூன அல் ஆஸீர் மினத் தாஜிர் 5. சரி, இந்த 5 வாக்கியங்கள் சரிதானே. 6, 7, 8, 9, 10 எல்லாம் நீங்க சுயமாக யோசித்து எழுத வேண்டி இருக்கும். ஓகே, கொஞ்சம் பார்த்து கேட்டு எழுதணும். ரைட், ஓகே. அதே மாதிரிதான் இந்த பயிற்சியை பாருங்க. இப்ப நாங்க இதை படிச்சுக்கிறதால உங்களுக்கு இந்த வாக்கியத்தை பார்த்த உடனே சொல்லலுமாக இருக்கும். பாருங்க, திடீரென்னு நீங்க பார்த்தா இந்த வாக்கியத்தை உங்களுக்கு கஷ்டம். அப்ப எங்களுக்கு தெரியும், ஹாதிஹி ஆஹிரு மர்ரத்தின் அஷ்ரபு ஃபீஹா. ஓகே, அஷ்ரபு ஃபீஹா அல் கஹ்வத. நான் விட சொல்லி தந்துட்டேன். சரியா, இது நான் உதாரணமா. அது மாதிரி நீங்க இப்ப இது நாங்க பாடத்துல வந்த அதே வாக்கியம் அல்ல. நாங்க பார்த்தோம் பாடத்துல ஹாதா ஹாதிஹி அவ்வலு மர்ரத்தின் யுஷாஹிது ஃபீஹா லாசிமா அன்னு பார்த்தோம். ஆனா அந்த அதே மாடலுக்கு அதே வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாத்திக்கிறாங்க. ஆஹிரு அவ்வளன்னு சொல்ல பதிலாக ஆஹிருன்னு சொல்ல போட்டிக்கிறேன். யுஷாஹிதுன்னு சொல்ல பதிலாக அஷ்ரபுன்னு சொல்ல போட்டிக்கிறேன். அதே மாதிரி கஹுவா கஹ்வா சரியா, கஹ்வான்னு சொல்ல போட்டிக்கிறேன். ரைட். அப்ப நீங்க பாருங்க, அப்ப நாங்க பாடத்தை சரியான முறையில படிச்சு விளங்கி இருக்கிறது மட்டுமல்ல, அங்க இருக்கிற தத்ரீபாத்திக்கிறதான பயிற்சிகள்ல தான் இந்த மாதிரியான வாக்கியங்கள் வாருது. ஓகே, விளங்கினா அவளுக்கு. நாங்க இப்ப மேல நாங்க விட்டுட்டு போற சில பயிற்சிகள் சரியா, அந்த அந்த பயிற்சிகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில நேரம் அந்த மாதிரி வாக்கியங்கள் வந்திருக்கும். இதுல இல்ல நீங்க, ஆனா தத்ரீபாத்ல நீங்க மத்த பாடங்களை நீங்க பார்க்கல அப்படி பயிற்சிகள் இருக்கும். பயிற்சிகள் இருந்தும் என்ன செய்யற, இந்த மாதிரி வசனங்களை சொற்களை ஒழுங்குபடுத்தி வசனங்களாக எழுதுறது வரும், பயிற்சியாக வரும். அதனால நீங்க இதையும் செய்யணும். சரி, இப்ப உதாரணமா சொல்லுங்க பாக்க. இந்த இதுல இது 1வது வர சொல்லுங்க பாக்க. சதீகனா ஜுர்னா தாலிக பஅத அஹ்மத். இது 1வது بعد ذلك. بعد ذلك வெரி குட், இது 1. அப்ப بعد ذلك 2. 3வது என்ன வரும், ஜுர்னா. இது 3வது. ஓகே, 3வது ஜுர்னா.
நாங்கள் صديقنا சதீகனா أحمد. அஹ்மத் நான் அவளுக்கு ரைட். அதன் பிறகு நாங்கள் எங்களுடைய நண்பனாகிய அஹ்மதை தரிசித்தோம். சதீகனா அஹ்மத். ஓகே, அது மாதிரி இதுல சொல்லுங்க பாக்க, இது 1 2 3 4 5 வரும். இது 1வது வரும். اشترى أخي இஷ்தராஹி لي லீ جميلا ஆஹா قميصا جميلا. கமீசன் ஜமீலன். சரியா? இஷ்தரா அஹி லீ கமீசன் ஜமீலன். எனக்கு என்னுடைய சகோதரன் புதியதொரு ஷர்ட்டை வாங்கினான். சரியா? ரைட். இதுல எப்படி வரும் பாருங்க. ஹதீகத்தி அஹல்து இலா அல் ஆசிமதி உஹ்தி. சொல்லுங்க பாக்க. أخذت أختي வெரி குட். அஹல்து உஹ்தி إلى حديقة العاصمة. இலா ஹதீகத்தில் ஆசிமதி. சரியா? இலா ஹதீகத்தில் ஆசிமதி. என்னுடைய சகோதரியை நான் தலைநகருக்கு தலைநகரின் பூங்காவுக்கு அழைத்து சென்றேன். இலா ஹதீகத்தில் ஆசிமதி. ரைட். ஜைனப் நஸலத் வசத அஸ்ஸூகி ஃபி வாலிதத்திஹா மஅ. இது எப்படி வரும்? نزلت زينب நஸலத் ஜைனபு مع والدتها மஅ வாலிதத்திஹா في ஃபி وسط السوق. ஓகே, இந்த ஃபி வந்தா வசத்த என்பது இங்க எல்லா போகும்னா வசத்தி என்று வரும். ஃபி வசதி சூகி. சரியா? நஸலத் ஜைனபு, ஜைனப் இறங்கினாள். மஅ வாலிதத்திஹா, அவளுடைய தாயுடன். எங்க? ஃபி வசதி சூகி, சந்தையின் மத்தியில். சந்தையின் மத்தியில் இறங்கினாள். சரி, ஓகே. அவள் எக்ஸாம்ல இந்த மாதிரி ஹரக்கத்துகள் எல்லாம் வராத. சரியா? இந்த கஸ்ராவோ லம்மத்தோ பத்ஹத்தோ வராது. சரியா? நீங்க யோசிச்சீங்கன்னா சரி. ஓகே ஓகே. அடுத்த பாருங்கோ. ரைட். இந்த பயிற்சியெல்லாம் நீங்க இன்ஷால்லா செஞ்சு பாருங்களா. ரைட், ஓகே. ரைட், இதை பாருங்க. ஓகே, வாசிங்க பார்க்க. பாத்திமா மகள் வாசிங்க. வாசிங்க அவசரமா. ارتديت ملابسي ثم تناولت فطوري وذهبت إلى موقف الحافلة. انتظرت 5 دقائق تقريبا. وصلت الحافلة فقفزت سريعا وجلست خلف السائق. وصلت الحافلة إلى السوق بعد نصف ساعة. فنزلت أمام دكان واشتريت بعض الفاكهة. ثم ذهبت إلى المستشفى لزيارة صديقي أحمد. فتحت باب غرفة صديقي. الحمد لله، الآن هو بخير وحالته جيدة. وضعت الفاكهة على الطاولة ثم تحدثت معه قليلا. بعد ذلك
فودعته وخرجت وذهبت من المستشفى مباشرة إلى موقف الحافلات حافلة ومن هناك ركبت الحافلة وعدت إلى بيتي. சரி பாருங்களோ, ரைட். இர்ததைத்து மலாபிசி, இர்ததைத்து, இர்ததா என்றாலும் லபிஸ் என்றாலும் கருத்து அணிந்தான். சரியா மகள்? ரைட். இர்ததா அணிந்தான், அதே மாதிரி லபிச அணிந்தான். இர்ததைத்து நான் அணிந்தேன், மலாபிசி என்னுடைய ஆடைகளை. இர்ததைத்து மலாபிசி நான் என்னுடைய ஆடைகளை அணிந்தேன், நான் என்னுடைய ஆடைகளை அணிந்தேன். சும்ம பிறகு தனாவல்து ஃபதூரி என்னுடைய காலை உணவை நான் சாப்பிட்டேன் அல்லது பெற்றுக்கொண்டேன். தனாவல்து பெற்றுக்கொண்டேன் அல்லது சாப்பிட்டேன். ஃபதூரி என்னுடைய காலை உணவை நான் சாப்பிட்டேன். வதஹப்து நான் சென்றேன். இலா மௌகிஃபில் ஹாஃபிலாத் பஸ் தரிப்பிடத்துக்கு, பஸ் தரிப்பிடம் பேருந்து தரிப்பிடத்துக்கு நான் சென்றேன். சரியா? ஓகே. மௌகிஃப் பண்ணா தரிப்பிடம். சரியா? ரைட். ஓகே மகா, கடைசி வரி மட்டும் கேட்கல. ரைட், கடைசி வரி மட்டும் கேட்கல, மற்றபடி நீங்க வாய்ச்ச. ஓகே. வதஹப்து இலா மௌகிஃபில் ஹாஃபிலாத் பேருந்து தரிப்பிடத்துக்கு நான் சென்றேன். இன்தலர்து நான் காத்திருந்தேன். ஹம்ச தகாயிக், ஹம்ச தகாயிக் என்றா தகீகத்துன், தகாயிக், ஹம்ச தகாயிக் என்ற கருத்து என்ன? 5 நிமிடங்கள். 5 நிமிடங்கள். ஓகே, 5 நிமிடங்கள் நான் காத்திருந்தேன். தக்ரீபன், தக்ரீபன் என்ன? யாரு தெரியும்? தக்ரீபன் கிட்டத்தட்ட. கிட்டத்தட்ட. வெரி குட். ஓகே ரைட். கிட்டத்தட்ட எழுதி கொள்ளுங்களேன். இன்தலர்து ஹம்ச தகாயிக் தக்ரீபன், கிட்டத்தட்ட நான் 5 நிமிடங்கள் காத்திருந்தேன். வசலத்தில் ஹாஃபிலத்து, வசலத் அல் ஹாஃபிலா அல்லது வசலத்தில் ஹாஃபிலா பேருந்து வந்தது, வந்ததும் உடனே ஃபகஃபஸ்து நான் பாய்ந்தேன். சரீஅன் வேகமாக, விரைவாக நான் பாய்ந்தேன். வசலத்தில் ஹாஃபிலத்து ஃபகஃபஸ்து சரியன் பேருந்து வந்தடைந்ததும் நான் வேகமாக விரைவாக பாய்ந்தேன். வஜலஸ்து நான் அமர்ந்தேன். கல்பஸ் சாயிகி, கல்ப என்ன கருத்து? பின்னால். கல்ப என்ன கருத்து? என்ன? பின்னால். அஸ்ஸாய் கண்டா சாரதி, அஸ்ஸாய் கண்டா சாரதி. வஜலஸ்து கல்பஸ் சாயிக் நான் சாரதிக்கு பின்னால் அமர்ந்தேன், உட்கார்ந்தேன். வசலத்தில் ஹாஃபிலத்து இல சூகி பஅத நிஸ்ஃபி சாஅத்தின், வசலத்தில் ஹாஃபிலத்து பேருந்து வந்தடைந்தது, இல சூகி சந்தைக்கு, பஅத நிஸ்ஃபி சாஅ அரை மணித்தியாலத்துக்கு பிறகு. சரியா? நிஸ்ஃபி சாஅண்டா அரை மணித்தியாலம். இந்த நிஸ்ஃபன்னு சொல் வரலாட்டி பஅத சாஅத்தின் என்று வந்தால் 1 மணித்தியாலத்துக்கு பிறகு. அப்ப நிஸ்ஃபண்டா அரைவாசி, சுலுசண்டா 20 நிமிஷம். இப்ப பஅத சுலுசி சாஅத்தின் என்று வந்தால் அது 20 நிமிடங்களை குறிக்கும். சுலுசண்டா 3/1. இப்ப 60ல 3/1 எத்தனை? 60ல 3/1 எத்தனை? 20 இல்லையா? 60ல 3/1 20. அப்ப நாங்க 3/1 கரபால சொல்றது என்ன? சுலுசன்னு சொல்றோம். சுலுஸ், சுலுஸ். சரியா? சுலுசா, சுலுசுன். அப்ப பஅத சுலுசி சாஅத்தின் வந்தால் 20 நிமிடங்கள் என்று கொண்டா சரி. ஓகே. பஅத சுலுசைனி என்று வந்தால் 40 நிமிடங்கள். அந்த அளவு நீங்க எக்ஸாமுக்கு தேவையில்ல, சொல்லி தந்தேன். சரியா? பஅத நிஸ்ஃபி சாஅத்தின் என்ற கருத்து என்ன? அரை மணித்தியாலத்துக்கு பிறகு நான் சாரி, வசலத்தில் ஹாஃபிலத்து இல சூகி பஅத நிஸ்ஃபி சாஅத்தின் பேருந்து அரை மணித்தியாலத்துக்கு பிறகு சந்தைக்கு வந்தடைந்தது. எனவே வந்தடைந்ததும் ஃபனஸல்து நான் இறங்கினேன். அமாம துக்கானின் ஒரு கடைக்கு முன்னால், அமாம துக்கானின் ஒரு கடைக்கு முன்னால் இறங்கினேன். நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற எக்ஸாம் பேப்பர்ல அலிஃப்லாம் இல்லாட்டி இப்ப ஹரக்கத்து துக்கானின் என்று அந்த தன்வீன் வராது. சரியா? கஸ்ரத்தைன் எக்ஸாம் பேப்பர்ல இருக்காது. நீங்க எப்படி விளங்கொள்ளணும்டா, அலிஃப்லாம் இல்லாட்டி அந்த சொல் நக்கிராவான சொல் என்னத்தை விளங்கொண்டா சரி. ஓகே. அப்ப ஃபனஸல்து அமாம துக்கானின் ஒரு கடைக்கு முன்னால் நான் இறங்கினேன். வஸ்தரைத்து பஅதல் ஃபாகிஹா, வஸ்தரைத்து நான் வாங்கினேன், பஅதல் ஃபாகிஹா
சில பழங்களை நான் வாங்கினேன். ثم ذهبت إلى المستشفى பிறகு நான் வைத்தியசாலைக்கு சென்றேன். لزيارة صديقي أحمد என்னுடைய நண்பன் அஹ்மதை தரிசிப்பதற்காக சந்திப்பதற்காக. என்னுடைய நண்பன் அஹ்மதை சந்திப்பதற்காக அல்லது தரிசிப்பதற்காக நான் வைத்தியசாலைக்கு சென்றேன். ஓகே, விளங்கினா முதலாவது பந்தி கிளியரா? ஓகே, பாருங்க இரண்டாவது பந்திய. فتحت باب غرفة صديقي مضاف ومضاف مضاف إليه. ஸ்கூல்ல படிச்சுக்கிறீங்களா சட்டம்? முலாஃப் முலாஃப் இலைஹி சட்டம் படிச்சுக்கிறா? உடைமைக்காரன் உடைமை பொருள் படிச்சுக்கிறீங்களா? இல்லைனா சரி, ஓகே, ரைட். ரைட், பாருங்க. அப்ப ஃபதஹ்து நான் திறந்தேன், பாப கதவை, குர்ஃபாண்ட அறை. பாப குர்ஃபத்தி சதீகி என்னுடைய நண்பனின் அறையின் கதவை நான் திறந்தேன். ஓகே, என்னுடைய நண்பனின் அறையின் கதவை நான் திறந்தேன். இது முலாஃப், இது முலாஃப் இலைஹி. திருப்ப இது முலாஃப், இது முலாஃப் இலைஹி. திருப்பி இதுலயும் முலாஃப் இருக்குது. சரியா? ரைட், ஓகே. அது எக்ஸாமுக்கு அப்படி அவசியம் இல்லை, எக்ஸாம்ல சட்டம் கேட்டு வரதில்லை. ரைட், ஓகே. ஓகே, ஃபதஹ்து பாப குர்ஃபத்தி சதீகி என்னுடைய நண்பனின் அறையின் கதவை நான் திறந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல் ஆன ஹுவ பிகைரின் தற்போது அவன் நலமாக இருக்கின்றான். பிகைர் நலமாக இருக்கின்றான். வஹாலத்துஹு ஜய்யிதா அவனுடைய நிலைமை சிறந்ததாக உள்ளது. சரியா? நன்றாக உள்ளது. வஹாலத்துஹு ஜய்யிதா அவனுடைய நிலை நன்றாக உள்ளது, சிறப்பாக உள்ளது. வலத்துல் ஃபாகிஹத அலா தாவிலா நான் பழத்தை மேசையின் மீது வைத்தேன். சரியா? தாவிலா டீப்போ அந்த சின்ன மேசை வைக்கிற வட்ட மேசை. சரியா? இந்த வட்ட மேசைக்கு தான் நாங்க தாவிலா என்று சொல்றது. இப்ப நீங்க வீட்டுகள்ல பல சோஃபாக்களுக்கு மத்தியில ஒரு மேசை ஒன்று இருக்கும் தானே, அதுக்கு நாங்க தாவிலான்னு சொல்றது. மாயிதா என்பது சாப்பாட்டு மேசை. சாப்பாட்டு மேசைக்கு நாங்க மாயிதான்னு சொல்றது. மக்தப் என்பது ஆபீஸ்ல கிளாஸ் ரூம்கள்ல பயன்படுத்துகின்ற மேசைக்கு நாங்க மக்தப் என்று சொல்றோம். மக்தப் என்றாலும் மாயிதா என்றாலும் தாவிலா என்றாலும் மேசைதான். ஆனால் அந்த மேசை என்று வரக்கொள்ள எல்லா இடத்துலையும் ஒரே சொல்ல பயன்படுத்தி இயலாது. இப்ப உதாரணமாக இப்போ ஆஃபீஸில் இருக்கிற மக்தபுக்கு அல்லது வகுப்பறையில் இருக்கிற மக்தபுக்கு அந்த மேசைக்கு நாங்க தாவிலா என்று சொல்லையோ மாயிதா என்று சொல்லையோ பயன்படுத்த இயலாது. விலகி கொள்ளணுமா? ரைட், ஓகே. வலத்துல் ஃபாகிஹத அலா தாவிலா நான் மேசை மீது பழத்தை வைத்தேன். சும்ம தஹத்தஸ்து பிறகு தஹத்தஸ்து நான் பேசினேன். மஅஹு அவனுடன் கலீலன் சற்று நேரம். சும்ம தஹத்தஸ்து மஅஹு கலீலன் பிறகு நான் அவனுடன் சற்று நேரம் பேசினேன், கதைத்தேன். பஅத ذلك அதன் பிறகு வத்தஅத்துஹு நான் அவனுக்கு பிரியாவிடை வழங்கினேன். அதாவது என்ன சொல்றது, விடை பெற்றேன். அவனை வத்தஅண்டா வழி அனுப்பினான். அதாவது இப்ப ஹஃப்லத்துல் வதா என்றா பிரியாவிடை விழா. ஃபயாவலுக்கு நாங்க சொல்றது என்ன, ஹஃப்லத்துல் வதான்னு சொல்றேன். சரியா? ஹஃப்லத்துல் வதா. ஓகே, ஹஃப்லத்துல் வதா அண்டா கருத்து என்ன, பிரியாவிடை. ஃபயாவலுக்கு நாங்க சொல்றது ஹஃப்லத்துல் வதா, பிரியாவிடை விழா. ஹஃப்லாண்டா விழா. சரியா? ரைட். வத்தஅத்துஹு என்னதை நாங்க எப்படி மொழிபெயர்க்கலாம்? நான் அவனிடமிருந்து விடை பெற்றேன். ஓகே, அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். நான் அவனிடமிருந்து விடை பெற்றேன். வஹரஜ்து நான் வெளியேறி சென்றேன். வத்தஅத்துஹு வஹரஜ்து நான் அவனிடம் விடை பெற்று வெளியேறினேன். வதஹப்து மினல் முஸ்தஷ்ஃபா முபாஷரத்தன் இலா மௌகிஃபில் ஹாஃபிலாத் வதஹப்து நான் சென்றேன், மினல் முஸ்தஷ்ஃபா வைத்தியசாலையிலிருந்து, முபாஷரத்தன் என்ன அர்த்தம்? முபாஷரத்தன் என்றா என்ன கருத்து? நேரடியாக. பாருங்க சொற்களை, தக்ரீபன் கிட்டத்தட்ட, முபாஷரத்தன் நேரடியாக,
இந்த சொற்களை பார்த்துள்ளுங்க. வதஹப்து மினல் முஸ்தஸ்ஃபா முபாஷரத்தன், வைத்தியசாலையிலிருந்து நேரடியாக நான் சென்றேன். எங்க? இல்ல மௌகிஃபில் ஹாஃபிலாத், பேருந்து தரிப்பிடத்துக்கு, பேருந்து தரிப்பிடத்துக்கு நான் சென்றேன். அப்ப பாருங்க, வதஹப்து மினல் முஸ்தஸ்ஃபா முபாஷரத்தன் இலா மௌகிஃபில் ஹாஃபிலாத், நான் வைத்தியசாலையிலிருந்து நேரடியாக பேருந்து தரிப்பிடத்துக்கு சென்றேன். வமின் ஹுனாக, அங்கிருந்து ரகிப்துல் ஹாஃபிலத, ஓகே, பேருந்தில் நான் ஏறினேன். வஉத்து இலா பைத்தி, என்னுடைய வீட்டுக்கு நான் திரும்பினேன், என்னுடைய வீட்டுக்கு நான் திரும்பினேன். இப்ப பாருங்க, விலகினா பாடம் ஃபுல்லா. ஓகே, திருப்ப நான் ஒரு முறை சொல்றேன் பாருங்க. இர்ததைத்து மலாபிசி, என்னுடைய ஆடைகளை நான் அணிந்தேன். இந்த சொற்களை பாருங்க பிள்ளைகள். மலாபிசி என்று பன்மையிலைக்கு சொல்ல நாங்க பன்மையில தான் மொழிபெயர்ப்பு வந்து எழுத வேண்டியது. என்னுடைய ஆடையை நான் அணிந்தேன் என்றால் அங்க சில நேரம் புள்ளிகள் அரை மார்க்ஸ் குறையறது வாய்ப்பு இருக்கும். சரியா? எனவே கவனமாக எழுதணும். இப்ப என்னுடைய ஆடைகளை நான் அணிந்தேன். சும்மா தனாவல்து ஃபதூரி, பின்னர் என்னுடைய காலை உணவை நான் உட்கொண்டேன், சாப்பிட்டேன். வதஹப்து இலா மௌகிஃபில் ஹாஃபிலாத், நான் பேருந்து தரிப்பிடத்துக்கு சென்றேன். இந்த ஹாஃபிலாத் என்று பன்மையில் இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க பேருந்துகளின் தரிப்பிடம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பேருந்து தரிப்பிடம், ஓகே, அது வேற இது வேற. அப்படிங்கன்னா பன்மையில் இருக்கிறா, பிங்க பன்மையில் இருக்கிறா, அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம். மௌகிஃபுல் ஹாஃபிலாத் என்பது பேருந்து தரிப்பிடம். சரியா? ஓகே. இன்தலர்து 5 தகாயிக் தக்ரீபன், கிட்டத்தட்ட சரியா 5 நிமிடங்கள் காத்திருந்தேன். வசலத்தில் ஹாஃபிலத்து ஃபகஃபஸ்து சரியன், பேருந்து வந்தடைந்தது, உடனே நான் விரைவாக பாய்ந்தேன். ஹஃபஸ்து, ஏறினேன் அல்ல, பாய்ந்தேன். சரியா? வஜலஸ்து ஹல்ஃபஸ் சாயிகி, நான் சாரதிக்கு பின்னால் அமர்ந்தேன். வசலத்தில் ஹாஃபிலத்து இலசூகி பக்த நிஸ்ஃபி சாஅத்தின், பேருந்து அரை மணித்தியாலத்துக்கு பிறகு சந்தையை வந்தடைந்தது. பனசல்து அமாம துக்கானி, எனவே நான் ஒரு கடைக்கு முன்னால் இறங்கினேன். வஸ்தரைத்து பக்லல் ஃபாக்கிஹ, சில பழங்களை வாங்கினேன். அப்ப ரெண்டையும் சேர்த்து சொல்ல மேலும். நான் ஒரு கடைக்கு முன்னால் இறங்கி சில பழங்களை வாங்கினேன் என்று சொல்ல மேலும். சரி. ثم ذهبت الى المستشفى لزيارة صديقي அஹ்மத், பிறகு என்னுடைய நண்பன் அஹ்மதை பரிசிப்பதற்காக வைத்தியசாலைக்கு நான் சென்றேன். ஃபதஹ்து பாப குர்ஃபதி சதீகி, என்னுடைய நண்பனின் அறையின் கதவை நான் திறந்தேன். நல்லா பார்த்துள்ளுங்க, என்னுடைய நண்பனின் அறையின் கதவை நான் திறந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே. ஹுவ அல்ஆன் ஹுவ பிகைர், தற்போது அவன் நலமாக இருக்கின்றான். வஹாலத்துஹு ஜய்யிதா, அவனுடைய நிலை சீராக நன்றாக உள்ளது. வலஅத்துல் ஃபாக்கிஹத அலா தாவிலா, நான் பழத்தை மேசையின் மீது வைத்தேன். சும்ம தஹத்தஸ்து மஅஹு கலீலன், பிறகு நான் அவனுடன் சற்று நேரம் கதைத்தேன், உரையாடினேன். பஅத ذلك வத்தஅத்துஹு வகரஜ்து, அதன் பிறகு நான் அவனிடம் விடை பெற்றுக் கொண்டு வெளியேறினேன். வதஹப்து மினல் முஸ்தஸ்ஃபா முபாஷரத்தன் இலா மௌகிஃபில் ஹாஃபிலாத், வைத்தியசாலையிலிருந்து நேரடியாக பேருந்து தரிப்பிடத்துக்கு நான் சென்றேன். அமின் ஹுனாக, அங்கிருந்து ரகிப்துல் ஹாஃபிலத, பேருந்தில் ஏறினேன். வஅத்து இலா பைத்தி, என்னுடைய வீட்டுக்கு நான் திரும்பினேன். ஓகே, இப்ப நீங்க பாருங்க, ஏதும் டவுட் இருக்கிறா? கேளுங்க பார்க்க, டவுட் இருந்தா. இல்ல. இல்லையா? ரைட், ஓகே, அப்ப யாருக்கும் டவுட் இல்லை. ஓகே ஓகே, சரி சரி. அப்ப நாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாங்க இந்த பார்த்தோமேனா. ரைட், அப்ப இன்னும் கொஞ்சம் தான் நீக்குது, பாடங்கள் 2 வரக்குள்ள. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளையும் நாங்க அதை பார்ப்போம். சரியா? நீங்க முடிந்த வரைக்கும் சுயமாக நீங்க பயிற்சிகளை செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? பயிற்சிகளை செய்யறது நல்ல. ரைட்,
குறிப்பாக அந்த ரஸ்ஸிபில் கலிமாத் சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியம் எழுதுறது அந்த பயிற்சியை கட்டாயமாக செஞ்சு பாருங்க. அடுத்தது பின்வரும் பந்தய வாசித்து வினாக்களுக்கு விடை எழுதுக, அதையும் நீங்க இன்ஷா அல்லாஹ் கட்டாயமா செஞ்சு பாருங்க. சரியா? ஓகே, சரி மகள், செஞ்சிருந்தா அனுப்புங்க. ஓ ரைட், ஓகே, சரி. இப்போ கிஸ்முல் ஹாமிஸ் நாங்கள் வந்துட்டோம். அப்போ கிஸ்முல் ஹாமிஸ் ஃபில் மஸ்ஜித் ஃபி ரமலான் ஃபி மக்கா ஃபி யௌமில் ஈத் அல் ஹிஜ்ரா என்று 5 பாடங்கள் இருக்குது. முடிந்தவரை தயவு செஞ்சு அடுத்தடுத்த வகுப்புகளை கட்டாயமாக வர பாருங்க, மிஸ் பண்ணவே வேணாம் இன்ஷா அல்லாஹ். சரியா மகள்? அரபிக்ல வந்து கட்டுரை என்று உங்களுக்கு வராது. கட்டுரை இல்லை, ஒரு தலைப்பை தந்து தலைப்பை கீழால நீங்க ஒரு 10 வாக்கியம் எழுதுறது தான் வரும். சரியா? 10 வாக்கியம். அப்ப இலக்கண பிழைகள் இல்லாம எழுவாய் பயனிலை முப்ததா ஹபர், சரியா? எழுவாய் பயனிலைகளை கருத்துல கொண்டு எழுதினா சரி, அவ்வளவுதான். நாங்க ஏற்கனவே 2 தலைப்போ 3 தலைப்போ கட்டுரை தலைப்பா நாங்க பார்த்தோம். எனக்கு ஞாபகம் இல்லை என்ன தலைப்புன்னு யாருக்காவது ஞாபகப்படுத்தி பார்க்கலுமா? உம்மி பார்த்தோமேனா, அப்படித்தானே? ஃபாத்திமா ஞாபகம் இருக்குதா? அல்லது ஃபர்ஹத் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா மகள்? ஏதோ 2 தலைப்பை நாங்க ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னால பார்த்தோம். ஞாபகம் வந்தா நீங்க அல்லது ஏதாவது ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சிருந்தா கட்டாயமா என்ன சொல்லுங்க. நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தலைப்புகளும் இருக்கிறோம், அதையும் நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரியா? ஹைரன். அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நாங்க சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். எதுவும் டவுட் இல்லை தானே கேட்கறது? சரியான மௌனம். சரி, ஓகே. அப்ப நாங்க முடிச்சு கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Sir, jazakallah khairan. ஓகே, جزاك الله خير. பாரக்கல்லாஹு ஃபீக்.